இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்த்தடம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசுவதற்கு நம்முடன் இணைந்திருக்கிறார் அன்பு அண்ணன் திரு கேப்ரியல் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். கேள்விகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உறவுகள் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை. சேனலை புதுசா பாக்குற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க போடுற காணொளிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டும் பண்ணுங்க. அப்படியே ஹைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனும் இருக்கு, அதையும் தட்டி விட்டுடுங்க. இப்போ வாங்க கேள்விகளுக்குள்ள போகலாம். அண்ணன் விஜய் அவர்கள் தஞ்சாவூருக்கு போயிருக்கிறாரு. தஞ்சை மாவட்ட நிர்வாகிகளை சந்திச்சு பேசி இருக்கிறாரு. அவர் என்ன பேசினாருங்கிறதுக்கு நாம அப்புறம் வரலாம். விஜய் போனாலே ஏதாச்சும் ஒரு இரத்த களரி கட்டாயமா நடக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி விஜய பின்தொடர்ந்து போன அவருடைய தொண்டர்கள் சாலையில் விழுந்து மண்டையை உடைத்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எப்பவுமே தனி மனிதர்களை நம்ம கடவுள் மாதிரி பார்த்தோம்னா நம்ம நிறைய இழக்க வேண்டியிருக்கும். அந்த தனி மனிதர்கள் நிறைய சம்பாதிக்கிறதுக்கான சூழலை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம். ஸோ நம்ம வீணாக்கி இன்னொருத்தரை நம்ம வளர்த்து விடுவோம். ஸோ என்னைக்குமே நம்ம மற்றவர்களை கடவுள் மாதிரி பார்க்கக்கூடாது. அப்ப நம்ம கடவுள் மாதிரி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா அதுவும் பண்ணக்கூடாது. நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும், கான்பிடன்ஸ் இருக்கணும். யாரையும் கடவுள் மாதிரி தூக்கி வைக்க கூடாது, யாரையும் தரையில போட்டு மிதிக்கவும் கூடாது. அதே மாதிரி நம்மளையும் கடவுள் மாதிரி யாரும் பார்க்கவும் நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோட கரெக்டா கான்பிடன்ஸ் இருக்காது, கரெக்டா இருப்பான். ஓவர் கான்பிடன்ஸும் இல்லாம லோ செல்ஃப் எஸ்டீமும் இல்லாம கரெக்டா நம்ம பேலன்ஸ்டா இருக்கணும். அது இல்லாம நம்ம இன்னொருத்தனுக்கு அடிமையா இருந்தோம்னா இந்த மாதிரி வண்டி பின்னாடி ஓடுறது, கட் அவுட் வைக்க போறேன், அது வைக்க போறேன்னு மேலே ஏறி கீழே பாதிப்பு ஏற்படுறது, கரண்ட் கம்பத்துல ஏறி ஷாக் அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னா நமக்கு செல்ஃப் எஸ்டீம் இல்லை. நமக்கு செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் இல்லைன்னா நம்ம என்ன பண்றது? அதை யார்கிட்ட நம்ம தேடுறோம்? இன்னொருத்தன்ட்டு நம்ம தேடி போறோம். அவரும் ஒன்றும் பெரிய கடவுள்லாம் கிடையாது, ஆனா நம்மளா அப்படி நினைச்சுக்கிறோம். நமக்கு ஒரு விஷயம் பற்றாக்குறை இருக்கும்போது நம்ம இன்னொருத்தரை தேடி போறோம். நமக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் இருக்குல்ல, அதை நம்ம யாரை வச்சு ஃபில் பண்ண பாக்குறோம்? ஒரு சூப்பர் ஹீரோவை நம்பி நம்ம போய்கிட்டு இருக்கோம். சூப்பர் ஹீரோன்னு யாரும் கிடையாது, ஒரு சாதாரண மனிதர் தான். இந்த மாதிரி நம்ம தேடி போகும்போது நம்மளை யூஸ் பண்ணி அவங்க சம்பாதிக்கிறது. இத்தனைக்கும் அவரும் கூட ரொம்ப வலியுறுத்தி சொல்றாரு, தயவு செஞ்சு என்ன பின்தொடர்ந்து வராதீங்க, எனக்கு தொந்தரவு கொடுக்காதீங்கன்னு சொல்லியும் கூட அவருடைய தொண்டர்கள் கேட்கிற மாதிரி இல்லை. இது நான் அப்படி பாக்கலங்க. இப்போ இந்த தொண்டர்களை உருவாக்குனதே நீங்க தான். 30 வருஷமா நீங்க இவங்களை உருவாக்கிருக்கீங்க. ஸோ இவங்களோட வீக்னஸ் என்ன பேசினா அவங்க விசில் அடிப்பாங்க, என்ன பேசினா இவங்க பேப்பர்லாம் கிழிச்சு தூக்கி போடுவாங்க, என்ன பேசினா நம்ம படம் 100 நாள் ஓடும். நீங்க மக்களுக்கு என்ன தேவைன்ற இடத்துல இருந்து நீங்க படம் பண்ணல. மக்களை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி மெனிப்புலேட் பண்ணலாம், அவங்களோட ஆதரவை நம்ம எப்படி பெறலாம், தியேட்டருக்குள்ள எப்படி அவனை உள்ள வர வைக்கலாம், இதை மட்டுமே கால்குலேட் பண்ணி நீங்க படம் எடுத்திருக்கீங்க எவ்வளவு நாளா. ஸோ நீங்க அவனை எப்படி யூஸ் பண்ணலாம் தான் நீங்க இவ்வளவு நாளா பார்த்திருக்கீங்க. நீங்க மக்களை திருத்தணும், மக்களை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும், அவனுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கணுன்ற இடத்துல இருந்து நீங்க படம் எடுக்கல. அப்ப இந்த கூட்டத்தை உருவாக்குனது யாரு? நீங்க தான். இந்த கூட்டத்தை உருவாக்குனா அவன் அதைதான் பண்ணுவான். இன்னைக்கு திடீர்னு திடீர்னு எல்லாம் மாறுங்க, நீங்க தியேட்டர்ல என்ன கடவுள் மாதிரி பாருங்க, ஆனா இங்க என்ன விரட்டிட்டு வராதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அவனுக்கு கேட்க மாட்டான். நான் அப்படிதான் பழக்கப்பட்டிருக்கேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க என்ன இந்த மாதிரிதான் ஒரு அடிமையா தான் எங்களை ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. அப்ப இன்னைக்கும் நாங்க ஒரு அடிமை மாதிரிதான். நீங்க போனீங்கன்னா உங்க பின்னாடி அப்படியே நாங்க ஓடி வருவோம். அப்புறம் என்ன ஆகுது? இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. அதனால இது ரொம்ப 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 வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா யங்ஸ்டர்ஸுக்கு ஒண்ணு நான் சொன்ன மாதிரி பெரிய வெறுமை இருக்கு. இப்ப நமக்கு செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லாதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம். நமக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு இலக்கு இருக்கணும், இந்த விஷயத்த கரெக்டா பண்ணணும், இதை கத்துக்கணும். நம்ம ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு இப்படி இருக்கணும்ன்ற அந்த விஷன் நமக்கு வேணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரியான வேலைகள் பார்ப்போம். நம்ம அந்த ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி நம்ம இருக்கணும், ஒரு பெரிய ஒரு டைரக்டர் மாதிரி நம்ம இருக்கணும், பெரிய ஒரு ஆர்டிஸ்டா நம்ம இருக்கணும். அப்படி ஒரு இலக்கு நம்ம விஷன் இருக்கணும். அது இருந்து அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்ப்போம். இந்த மாதிரி ஓடிட்டு இருக்க மாட்டோம். இன்னொருத்தனோட குளோரியை பார்த்து நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு இருக்க மாட்டோம். நம்ம அந்த இடத்துக்கு வரணும்னு பார்ப்போம். அதெல்லாம் எதுவும் இல்லைன்ற போது இந்த மாதிரி சீப்பான படங்களை போய் பார்க்கறது, அங்க போய் கை தட்டுறது, விசில் அடிக்கிறது, இதெல்லாம் நானும் பண்ணவும் தான். பட் சொல்றேன், அது டைம் வேஸ்ட் பண்ணதான் நான் பாக்குறேன்.
அதான் இவங்க எல்லாம் என்கரேஜ் பண்றது. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அந்த வேலையை தான் பாக்குது. இவங்க எத்தனை உருப்படியான படம் எடுத்திருக்காங்க? ஒண்ணுமே கிடையாது. சும்மா அரசியல்வாதிகளுக்கு வேலை பாக்குறது, அப்புறம் சீப்பான படங்களை எடுத்து ஸ்கிரீன்ஸ் ஃபுல்லா ஆக்குபை பண்ணிடுறது. நல்ல படங்களுக்கு ஸ்பேஸ் இருக்காது. தமிழர்களுக்கான படம் எடுக்கும் போது படம் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. அது ஒரு முக்கிய பிரச்சனை. ஆமா, இவங்களுக்கு எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகும். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மக்களை எப்படி அடிமையாக்குறது, மக்களை எப்படி முட்டாளா வச்சுக்கிறது, இந்த விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னைக்கு மட்டும் திடீர்னு அரசியல் களத்துல வந்துட்டு நீங்க எல்லாம் புத்திசாலியா செயல்படணும் அப்படின்னா முட்டாளாக்குனதே நீதான். அப்புறம் இப்போ வந்துட்டு நீங்க புத்திசாலிகளா இனிமேல் செயல்படணும், ஒழுக்கமா இருக்கணும். ஆமா ஒழுக்கமா இருக்கணும். அப்ப நீ அதுக்கு ட்ரெயின் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 30 years அந்த வேலையை பார்த்தா அவங்க கரெக்டா அப்படி இருப்பாங்க. நீங்க அதுக்கான வேலையை பார்க்கல, அதுக்கான ஆட்களும் உங்க கூட இல்ல. அடுத்தது உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். விஜய் அவர்கள் அவருடைய கடைசி வேலூர் கூட்டத்துல பேசும்போது தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு என்று பேசியதை ரொம்ப கடுமையா கண்டிச்சு பேசியிருந்தீங்க. அது அவருடைய பார்வைக்கு போயிருக்கும் போல. இன்னைக்கும் வருத்தப்பட்டு அதை பத்தி பேசிட்டு மறுபடியும் இன்னொரு முறை அழுத்தமா சொல்றாரு, நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நானு, தாவேக்கா தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் தாவேக்கா அப்படின்னு மறுபடியும் பேசி இருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க இந்த பேச்ச? அது நம்ம பேசினதை பார்த்தாரா வேற யாரும் பேசினதை பார்த்தாரான்னு தெரியல. பட் அவரை திட்டுறதெல்லாம் கவனிக்கிறாரு. ஆனா அவருக்கு ஒண்ணு எனக்கு தெரியுது, அவரை விமர்சிக்கிறது அவரை ஹர்ட் பண்ணுதுன்றது எனக்கு புரியுது. நம்ம போன தடவை இது பேசியிருந்தோம். போன தடவை அதனாலதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, சிரிக்கிறாங்க, கேலி பண்றாங்க, பரிகாசம் பண்றாங்க எல்லாம் பேசியிருந்தார். அதெல்லாம் அவரை ஹர்ட் பண்ணுது. அதுக்கு அவர் ரெஸ்பாண்டும் பண்றாரு. ஒண்ணு நம்ம எப்பவும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான். அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் அரசியல்ல பவர்ஃபுல் ஆள் கிடையாது, ஆனா சினி இண்டஸ்ட்ரியில ஒரு பவர்ஃபுல் ஆள் தான். குவைட்டா உட்காந்து அப்சர்வ் பண்றது, பேசுறத ஃபுல்லா நல்லா உள்வாங்கிக்கிறது, வார்த்தைகளை கம்மியா பேசுறது பவரோட ஒரு வெளிப்பாடு தான். ஓகே. ஸோ விஜய்க்கு அந்த கெப்பாசிட்டிலாம் அவருக்கு உண்டு. அதே மாதிரி அரசியலுக்கு நீங்க வந்தாலும் பவரை மட்டும்தான் வெளிப்படுத்தணும். இப்ப ஒருத்தன் அடிக்கிறான்னா நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நம்ம அடிச்சாவே ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ யோசிப்பான் எல்லாம். அப்ப அடிக்கிறவனுக்கு ஒரு இன்சென்டிவ் கிடைக்குது இல்ல, ரைட், நம்ம கல் எடுத்து எரிஞ்சு அவர் ரெஸ்பாண்ட் பண்றாரு, எரிஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்லாம் யோசிப்பாங்க. அதான் நான் யோசிச்சேன். அவருக்கு அட்டாக் பண்ணா அவர் ஹர்ட் ஆகுறாரு, உடனே ரெஸ்பாண்ட் பண்றாரு, அதுக்கு பதில் சொல்றாரு. இது நீங்க பதில் சொல்றது நல்லதா. இப்ப பொலிட்டிக்கலான ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு நீங்க பதில் சொல்லணும், அது கரெக்ட். ஆனா உங்களை பர்சனலா உங்ககிட்ட இருக்க வீக்னஸ் எல்லாம் பேசும்போது அதுக்கெல்லாம் கஞ்சிக்கிட்டு பதில் சொல்றீங்க. ஆமா, நம்மள கேலி பண்றாங்க, பரிகாசம் பண்றாங்க அப்படின்னு சொன்ன பதில் சொல்றது. இப்ப இந்த இடத்துலயும் நீங்க பதில் சொல்றது. சோ இப்ப அப்ப பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, ரைட்டு, நம்ம ஒரு கல்ல விட்டாங்கிறது ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ அது ஒரு வீக்னஸ் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். ரெண்டாவது, ஸ்பீச் எழுதி கொடுக்கும் போது ஒழுங்கா எழுதி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் எதையாவது எழுதி கொடுக்கறது, அது பேக் ஃபயர் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறது, இப்படி இருக்கக்கூடாது. ஒழுங்கா எழுதி கொடுக்கும் போதே ப்ராப்பரா எழுதி கொடுக்கணும், அதை ஒழுங்கா பேசணும். ப்ராப்பரா இல்லைன்னா இது ப்ராப்பரா இல்லைன்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு பேசக்கூடியவருக்கும் புரிதல் இருக்கணும். ஆமா, இப்ப ஸ்பீச் ரைட்டர்ஸ்ன்றது பெரிய பெரிய தலைவர்களுக்கும் இருந்திருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களுக்கும் ஸ்பீச் ரைட்டர்ஸ் இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இருந்த தலைவர்களுக்கும் இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கும் விஜய்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, அவங்க ஒரு நல்ல ஸ்பீச் பார்த்தா இந்த ஸ்பீச் நல்லா இருக்கு அப்படின்னு தெரியும். அதே மாதிரி ஒருத்தர் மோசமான ஸ்பீச் எழுதியிருக்காங்கன்னா, இந்த இடத்த மாத்தணும், இது சரி வராது, எல்லாம் சொல்லக்கூட மாட்டாங்க. அதை படிச்சுட்டு அவங்களுக்கு பிடிக்காத ஏரியாவா கட் பண்ணி தூக்கிடுவாங்க. இதெல்லாம் பேசினா உதவுன்னு தெரியும் அவங்களுக்கு. இங்க அந்த விஷயம் அவருக்கு புரியல. தமிழ்நாடு இஸ் விஜய், விஜய் இஸ் தமிழ்நாடுனா, தமிழ் மக்கள் நான் பொறுத்தளவுல எப்படின்னா, சில மக்களுக்கு இந்த ஓவரா பந்தா பண்றதுலாம் பிடிக்காது. தன்னை ஒரு பெரிய ஆள் மாதிரி பயங்கரமா ஒண்ணும் இல்ல, ஒரு நடிகர் ஸ்டேஜ்ல பேசும்போது ஸ்லீப்பிங் ஸ்டார்னு சொல்லுவாங்கல்ல, அவர் மேல தமிழ் மக்கள் ஏன் அவ்வளவு தூரத்துக்கு அவரை காமெடி பண்ணாங்க? ஆமா, மேடையில பேசும்போது அவர் திமிரா பேசிட்டாரு. அவருக்கு அது புரியல. அவர் இன்னசென்டா தான் பேசுறாரு. ஆனா நீ பேசுற விஷயம் எகத்தாளமா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அவரை போட்டு 2-3 நாள் ட்ரோல், 2-3 மாசம் ட்ரோல் பண்றாங்க அவரை. அதுக்கப்புறம் ஏறக்குறைய அவரோட மார்க்கெட்டே சரிகிற அளவுக்கு போயிருச்சு. இப்ப ரீசெண்டா ஒரு சின்ன ஒரு கட்டிங், ஒரு கிளிப் பார்த்தேன் அவரோட. அவர் சொல்றாரு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு அது வருத்தமா இருக்கு அப்படின்னு பேசுறாரு. அவர் ஏதோ தெரியாம தான் பேசுறாரு. ஆனா நீங்க எகத்தாளமா திமிரா ஒரு விஷயத்த நீங்க பண்றதா மக்கள் பாக்குறாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாங்க. ஏன்னா தமிழ் மக்கள் பாத்தீங்கன்னா, நார்த் இந்தியன்ஸ் ரொம்ப சத்தமா பேசுறவங்க கிடையாது, ரொம்ப ஓவர் கான்பிடண்டா பேசுறவங்க கிடையாது, குறைவா பேசுறவங்க கொஞ்சம் குவைட்டா இருக்கக்கூடிய மக்கள். நீங்க அந்த ஸ்பிரிட்டுக்கு உட்பட்டு தான் நீங்க செயல்படணும். சினிமால நீங்க ரொம்ப ஹம்பிளா இருக்கீங்க, அத மக்கள் ரசிப்பாங்க. சினிமால விஜய் ரொம்ப ஹம்பிளான மனுஷன், நல்ல ஒரு பையன், வயசானவங்க அப்படி பார்ப்பாங்க, நல்ல தம்பி இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு பார்ப்பாங்க.
அதே மாதிரிதான் அரசியல்ல நீங்க மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து கோவப்படலாம். இப்ப சீமான் அவர்களோ திருமாவளவன் அவர்களோ இவங்கெல்லாம் ஆக்ரோஷமா பேசுனாங்கன்னா மக்கள் பிரச்சனை எடுத்து கோவப்பட்டு பேசுவாங்க. நீங்க உங்களை பெருமைப்படுத்தி ஆக்ரோஷமா பேசுனீங்கன்னா அது ஆப்போசிட் ரிசல்ட்டை கிரியேட் பண்ணும். மக்கள் அதை ரசிக்க மாட்டாங்க. இதுவும் அதே மாதிரிதான். இப்ப நம்ம அந்த விஷயத்தை எடுத்து பேசுறோம், அது என்ன ஆகுது, சர்க்குலேட் ஆகுது. ஏன் அது சர்க்குலேட் ஆகுது? ஏன்னா மக்களுக்கு அது கரெக்ட்னு தோணுது இல்லையா? சோ அந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சோ அதனால நீங்க மக்கள் கிட்ட பேசும்போது சினிமால எப்படி நீங்க ஹம்பிளான ஒரு இமேஜ் மெயின்டைன் பண்ணீங்க, அதே மாதிரியான ஒரு ஹம்பிளான கிரவுண்டடான ஒரு இண்டிவிஜுவலா இருக்கும். நீங்க தமிழ்நாடு இஸ் விஜய் அப்படின்லாம் பேசுனீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டை கிராஸ் பண்றாரு தம்பி, பேசுறாரு, கொஞ்சம் ஓவரா போறாரு அப்படின்னு. தமிழ்நாடுன்னா அப்ப நாங்க 8 கோடி பேர் நாங்க இங்க இருக்கோம், நீங்க தமிழ்நாடு. அப்புறம் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு, இல்ல நான் ஒரு பிரதிநிதின்ற அர்த்தத்துலதான் சொன்னேன், நீங்க முதல் பிரதிநிதி ஆகணும்னா எலெக்ஷன்ல நிக்கணும், நின்னு தமிழ் மக்களோட பிரச்சனைகளுக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். பிரதிநிதினா சும்மா ஓட்டு வாங்குறது மட்டும் பிரதிநிதி கிடையாது. இப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கனால கட்சி ஆரம்பிச்சீங்க. அப்ப நீ பிரதிநிதினா அதை பத்தி பேசணும்ல. அந்த எத்தனை பிரச்சனைக்கு நீங்க ஒரு பிரதிநிதியாக கூட வந்து நின்றுருக்கீங்க. வாயால நல்லா பேசுறீங்கல்ல, தமிழ்நாடு இஸ் விஜய் அப்படின்றீங்க, கேட்டா நான் பிரதிநிதி அப்படின்ற அர்த்தத்துல பேசுறேன்றீங்க. பிரதிநிதினா அப்ப இந்த பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணீங்க? ஒரு பிரச்சனைக்கு வெளில வர மாட்டேன், ஆனா நான் கூச்ச நாச்சமே இல்லாம தமிழ் மக்களோட பிரதிநிதின்னு பேசும். அப்ப என்னத்தை ரெப்ரசென்ட் பண்றீங்க நீங்க? ஒண்ணுமே ரெப்ரசென்ட் பண்ணல நீங்க. சோ அந்த மாதிரியான கேள்விகள் வருது. சோ இப்ப எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் பேக் ஃபயர் கூட ஆயிருக்கலாம். அந்த மாதிரி பேசினது, அவர் பேசினது சில இடங்கள்ல பேக் ஃபயர் ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனாலதான் கிளாரிட்டி கொடுக்குறாரு. ஆமா, வந்த உடனே நடுவுல கூட பேசல, முதல் பேசுறதே இதுதான். ஆமா, இதுக்கு மட்டும் கிளாரிட்டி கொடுக்கல, இன்னொரு விஷயத்துக்கும் கிளாரிட்டி கொடுத்திருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, கடந்த வேலூர் பேச்சின் போது இந்த தேர்தல் அப்படிங்கிறது மாநில கட்சிகளுக்கு மட்டும்தான், இதுல எதுக்காக தேவையே இல்லாம ஒன்றிய பாஜக கட்சியை இழுத்துக்கிட்டு வரீங்க, அவங்களுக்கும் நமக்குமா தேர்தல் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு. அத திமுக தரப்புல வேற மாதிரி இவர் பாஜகவுக்கு சப்போர்ட்டா பேசுறாருங்கிற மாதிரி பரப்பி இருப்பாங்க போல. அதுக்கும் பதில் சொல்லி இருக்கிறாரு. திரித்து பேசி தில்லுமுள்ளு, விஜய் பாஜகவிற்காக பேசுவதாக நான் பேசியதை திரித்து பேசுகின்றனர், சிறுபான்மை சகோதரர்களை பயமுறுத்தி ஏமாற்று வேலை செய்வாங்களே, அதை இனிமேல் செய்ய முடியாது என தெரிந்து கொண்டு நான் பேசுவதை திரித்து பேசி தில்லுமுள்ளு வேலை செய்கிறார்கள் அப்படின்னு பேசி வச்சிருக்கிறாரு. தமிழ்நாடு பொறுத்தளவுல வாக்கு அரசியல்ல நீங்க கொஞ்சம் வாக்கு வாங்கணும்னா எனக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்ற அந்த ஒரு டிஸ்க்ளைமரை நீங்க போட வேண்டிய தேவை இருக்கு. இன்னைக்கு திமுக வெறுமனே பாஜக எதிர்ப்புன்ற ஒரே அரசியலை கையில வச்சுக்கிட்டு 10 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு வேற எந்த அரசியலும் கிடையாது, பாஜக எதிர்ப்புன்ற ஒற்றை புள்ளிதான் அவங்களுக்கு அரசியல். அதை வச்சு 10 வருஷமா வண்டி ஓட்டிட்டாங்க திமுக. அது மட்டும் இல்லாம அதிமுகவும் பார்த்தோம்னா ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி வைத்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பாஜக கண்ட்ரோல் வைக்க தான் முயற்சி பண்ணிருக்காங்க. இபிஎஸும் ஒரு பாயிண்ட் தப்பிச்சோடிடலான்னு பாக்குறாரு, 24ல தப்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வேற வழி இல்லை, ஏன்னா ஓட்ஸ் எல்லாம் செதறுது, அந்த செதற ஓட்ஸ் அலோவ் பண்ண முடியாது. அப்புறம் மற்ற கட்சிகளும் கூட்டணிக்கு வரல, வேற வழி இல்லை, ரைட் அப்ப பாஜகவோட கூட்டணி வைக்கலாம். சோ முடிஞ்ச அளவுக்கு ஓபிஎஸோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இபிஎஸோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸும் என்னவா இருக்குன்னா பாஜக இல்லாம இருக்கிறது பெட்டர்ன்றது அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கு. ரெண்டாவது அவரு கூட்டணிக்குள்ள வராரு. சோ இப்ப விஜய் என்ன பண்றாரு, தமிழ்நாட்டை பொறுத்தளவுல நமக்கு பாஜகவோட சேர்ந்து நம்மள பிராண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஓட்டு கண்டிப்பா விஜய்க்கு வராது. சோ அந்த ஓட்டும் வராது, ஆன்டி பிஜேபி ஓட்ஸும் நமக்கு வராது. சோ அந்த வகையில நான் திமுகவை எதிர்க்கிறேன், ஆனா அதுக்குன்னு நீங்க என்ன பாஜக பிராண்ட் பண்ணிடாதீங்க. திமுக அப்படிதானே பண்ணுவாங்க. திமுக எதிர்த்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிஜேபி, உங்களுக்கு அது பொருந்தும் எனக்கும் பொருந்தும், நம்மளே அப்படிதான் பண்ணுவாங்க, எல்லாரையும் பண்ணுவாங்க. சோ இப்ப விஜய் என்ன பாக்குறாரு, திமுக எதிர்க்கிறதால நான் பாஜக எல்லாம் கிடையாது, நான் திமுகவை தான் எதிர்க்கிறேன், அதிமுக மாதிரியான ஒரு இடத்துல உட்கார முயற்சி, அந்த ஸ்பேஸ் தான் அதிமுக உள்ளது. திமுக எதிர்க்கிறதால அதிமுக ஒன்றும் பாஜக கிடையாது, இன்னைக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாங்க, பட் ட்ரெடிஷனல் அப்படி கிடையாது. சோ அந்த ஸ்பேஸ் அவர் குறி வைக்க முயற்சி பண்றாரு. நான் திமுக மட்டும் தான் எதிர்க்கிறதே தவிர பாஜக கிடையாது, நான் திமுகவுக்கு மாற்றுன்ற இடத்துக்கு ஒரு வராரு, ரொம்ப கேர்ஃபுல்லா அதை பேசுறாரு. ஓகே, இப்ப தஞ்சாவூர்ல பேசி இருக்கிறதுனால வரும்போதே பச்சை துண்டு போட்டுக்கிட்டு வந்துட்டாரு. விவசாயிகளுக்காக பேசணும் அப்படிங்கிறதுக்காக சென்டிமெண்டா தொடங்கிட்டாரு. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் விவசாயி மகனா பிறக்கணும் அப்படின்னு ஐஸ் வச்சு பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு விவசாயத்தை பற்றி பெரிதாக எதுவும் தெரியாது, அதை நான் ஒத்துக்குவேன், மற்றவங்களை போல நானும் டெல்டா காரன் தான் அப்படின்னு சொல்லி உங்க காதுல டால்டா ஊத்த மாட்டேன்னு
ஸ்டாலின் பேசினத மேற்கோள் காட்டி ஒண்ணும் இல்லைங்க, பேசியிருக்காரு. நீங்க விவசாயி ஆகுறதுக்கு இன்னொரு ஜென்மம்லாம் இருந்தெல்லாம் வர வேண்டியது இல்ல. இப்பயே வாங்க. நீங்க நாளைக்கே விவசாயத்துல இறங்கிடலாம். அது ஒரு தொழில் தான். நீங்க எங்கேயோ இருக்கீங்க, அதை விட்டுட்டு இறங்கி வரணும். அவ்வளவுதான். ஒரு விவசாயியா இருக்கவரு ஒரு பிலிம் ப்ரொடியூசரா இருக்குதான் அடுத்த ஜென்மம் வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண வேண்டியது. ஆனா நீங்க சினிமால உச்சத்துல இருக்கிற விவசாயி ஆகணும்னா இன்னைக்கு அப்படி வந்துடலாம். ஒரு 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி இப்பயே வாங்க வந்து உட்காந்து விவசாயம் பண்ணுங்க. அதுக்கு என்ன பெரிய விஷயம். ஆனா ஒரு விஷயம் நான் பார்த்த அளவுல இதுக்கு முன்னாடி பேசின பேச்சை விடலாம் இது கொஞ்சம் பெட்டர். ஏன்னா நான் நோட் பண்ண அளவுல விஜய் கொஞ்சம் ஹம்பிளா பேசுறாருங்க. இந்த போன பேச்சுல பேச மாதிரியான கொஞ்சம் பேசலாம் இல்ல. போன ஸ்பீச்சை பொறுத்த அளவுல அவரோட ரசிகர்களை குஷிப்படுத்துறதுக்காகவே அதை பேசினார். சோ நிறைய நேரங்கள்ல பார்த்தோம்னா விசில் அடிக்கிறது, சத்தம் கொடுக்கறது, அவரும் ஓவராக்கியா அமையான சவுண்ட் கொடுக்கறது அதெல்லாம் இருந்தது. விஷயம் இருக்காது, ஆனா சவுண்டு கொஞ்சம் ஓவரா இருந்தது. இவர் சவுண்ட் கொடுக்கறதும் ஓவரா இருந்தது, ரசிகர்கள் சவுண்ட் கொடுக்கறதும் ஓவரா இருந்தது. இந்த ஸ்பீச்சை பொறுத்தளவுல கொஞ்சம் இஷ்யூஸை டச் பண்றாரு. ஒண்ணு விவசாயிகளை பத்தி பேசுறாரு, காவிரி பிரச்சனையை பத்தி பேசுறாரு, மீனவர்கள் பிரச்சனையை பத்தி பேசுறாரு, கடன் பத்தி அவரு பேசுறாரு, தண்ணீர் திவாலை பத்தி பேசியிருக்காரு, தண்ணீர் பத்தி பேசுறாரு. அது போக நான் என்னெல்லாம் செய்வேன் நிறைய விஷயங்கள். சோ இப்ப இஷ்யூவை பேசுறாருன்னா இஷ்யூ ரொம்ப தட்டையா தான் பேசுறாருன்றது மேலோட்டமா தான் பேசுறாரு. ஆனா தன்னை உயர்த்தி பேசி தாம் பெரிய ஆள் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காம ஒரு ஹீரோயிசம் காட்டாம கண்டென்ட்டுக்குள்ள வந்ததே பெரிய ஒரு விஷயம் தான். போன ஸ்பீச்சுக்கும் இந்த ஸ்பீச்சுக்கும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பாக்குறேன். சரி, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இல்லாம சும்மா ஸ்டாலின் சார் அப்படின்னு பச்சு ஜாலாக் பேசுறது அது ஒண்ணும் கிடையாது. அது நரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அதை தாண்டி இந்த தடவை வரிசையா பட்டியலிட்டு ஒரு 4-5 இஷ்யூவை முன்னெடுத்து வைக்கிறாரு. அவர் அப்கோர்ஸ் பார்த்தா படிக்கிறாரு, எஸ்பிபி மாதிரி அப்படியே ஒரு ஃப்ரண்ட்ல அந்த ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கிட்டு அதை பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்காரு, பார்த்து படிக்கிறாரு. பட் எனிவே அதை பண்றதுன்றது பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் இப்ப விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவரோட குரோத்தே ஒரு பெரிய விஷயம் தான். இந்த ஸ்டாண்டெல்லாம் பார்த்து ஸ்டாண்ட்ல ஷீட் ஆஃப் பேப்பர் வச்சு பார்த்து சொல்றாருன்னா சொன்னாலுமே நான் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்த ஞாபகம் இருக்கு. நான் சின்ன பண்ண போது அவர் ஸ்டேஜ்ல பார்க்கும்போது ரொம்ப ஆக்வர்டா இருப்பார். பேசும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு திணறி பேசுவாரு. ஸ்டேஜ்ல பேசுறதுக்கே ரொம்ப பயப்படுவார். அப்புறம் தப்பா சொல்லியாச்சுன்னா மூஞ்செல்லாம் ரியாக்ஷன்லாம் மாறும்ல, அதெல்லாம் அவரு ரியாக்ட் பண்ணி எடுத்து ரொம்ப ஆக்வர்டா இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். அப்படிப்பட்ட விஜய் சினிமால நடிச்சு இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து இப்படி பேசுற அளவுக்கு வந்திருக்குது பெரிய விஷயம். ஏதோ அவரோட ஃபியர் எல்லாம் ஓவர் கம் பண்ணிருக்காருல்ல. எப்பவுமே நம்ம எல்லாருக்கும் லிமிடேஷன் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருப்பாங்க. கண்டிப்பா சாகுற வரைக்கும் அந்த லிமிடேஷன்ஸோடய வாழ்ந்துட்டு செத்துருவாங்க. அந்த லிமிடேஷன்ஸை ஓவர் கம் பண்ணி உடச்சு அடுத்த இடத்துக்கு போற ஆட்கள் ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. ஸோ மென்டலி ஸ்ட்ராங்கான ஆளதான் இருப்பார். இப்பயும் நிறைய ப்ரெஷர்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு, பர்சனலாவும் சரி பொலிட்டிக்கலாவும் சரி. பட் அதெல்லாம் தாண்டி எடுத்து அவர் இதெல்லாம் பண்றதுன்றது பெரிய விஷயம் தான். ஆனாலும் நம்ம எதுக்கு இந்த விமர்சனம் வைக்கிறோம்னா அரசியல்னு வரும்போது இதெல்லாம் எதிர்கொண்டுதான் ஆகணும். எதிர்கொண்டுதான் ஆகணும். சினிமால தான் நம்ம இதெல்லாம் பேசிக்கவே மாட்டோம்ல. அவர் அரசியலுக்கு வந்தனாலதான் நம்ம இந்த விஷயங்கள்லாம் நம்மளும் பேசுறோம். இன்ஃபேக்ட் அவரோட பர்சனல் விஷயங்களும் நம்ம டச் கூட பண்ணல. அது ஆமா ஆமா இல்ல நம்ம எங்கேயுமே பேசக்கூடாது. அது நமக்கு தேவையே கிடையாது. ஹைனாஸ் நிறைய பேர் பார்த்தோம்னா அரசியல்வாதிக்கு பர்சனல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அது பேரே பர்சனல். அப்புறம் என்ன அரசியல்வாதிக்கு பர்சனல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னா, ஸோ எல்லாருக்கும் பர்சனல் உண்டு. உங்களுக்கு தேவை என்ன இஷ்யூஸ் பேசணும். ஒரு அரசியல்வாதி இஷ்யூவை தப்பா ஹேண்டில் பண்ணா நம்ம பேசணும். ஏன் நம்ம பேசணும்? ஒரு இஷ்யூ உங்களையும் என்னையும் பாதிக்கும், இங்க இருக்கிற 8 கோடி மக்களையும் பாதிக்கும். ஆனா அந்த அரசியல்வாதியோட பர்சனல் விஷயத்தை பத்தி பேசுறதால என்ன பிரயோஜனம் இருக்கு? இல்ல அந்த அரசியல்வாதிக்கு பர்சனலா ஒரு ஒழுக்கம் வேணுமே, அவரு ஒழுங்கினமா பிஹேவ் பண்றாரு, சட்டத்தை மீறி பிஹேவ் பண்றாருன்னா அரெஸ்ட் பண்ணுங்க. அதை தாண்டி அவரு இதை பண்ணாரு அதை பண்ணாருன்னு ஏன் அதுக்குள்ள நீங்க போறீங்க? அது பதிலுக்கு அவங்களும் இவங்களோட பர்சனலை நோண்டி ரொம்ப அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரோட பர்சனல் நோண்டாலும் நிறைய ஓட்டைகள் இருக்கும். ஏன்னா நம்ம யாருமே பெரிய உத்தமர்கள்லாம் யாரும் கிடையாது. எல்லாரோட பர்சனல் ஏரியாஸ்குள்ள போனாலும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொன்னார்னு நினைக்கிறேன். இப்போ ஒருத்தனோட டீப்பஸ்ட் இமேஜினேஷனுக்குள்ள போனீங்கன்னா நம்ம எதிர்பாராத அளவுக்கு மோசமான உள்ளுக்குள்ள எண்ணங்கள் அந்த மாதிரி மனிதர்களுக்கு இருக்கும். எல்லா மனிதர்களுக்கும் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். அது மாதிரி இந்த ஆல் த கிங்ஸ்மென் அப்படின்ற ஒரு படம் இருக்கு. அது ஒரு நல்ல ஃபேமஸான அமெரிக்கன் நாவலும் கூட. முடிஞ்சா பாருங்க, அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான படம். ஃபிளாப் ஆயிடுச்சு. 50s வந்து நல்லா ஓடிச்சு. அப்புறம் ரீசெண்டா எடுத்தாங்க, அது ஃபிளாப் ஆயிடுச்சு. ஒரு ஃபேமஸான ஒரு நாவல் அது. அதுல ஒரு பொலிட்டிஷியன் என்ன பண்ணுவார், ஒரு ஜட்ஜை வழி கொண்டு நினைப்பாரு. அப்ப அந்த பொலிட்டிஷியனோட ரைட் ஹேண்ட் என்ன சொல்லுவாரு, இந்த ஜட்ஜை தோண்டி பாருங்க, உள்ள சிக்கல்கள் இருக்கும் அப்படிம்பாரு. இல்ல நான் நல்லா விசாரிச்சேன், அந்த ஜட்ஜு ரொம்ப கிளீனான ஆளா இருக்காரு, ஒரு பிரச்சனையும் இல்ல, எவனுமே கிளீனா இருக்க மாட்டான், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும், உள்ள நோண்டி பாரு கிடைக்கும்
அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்க அந்த மாதிரி எதையோ ஜட்ஜை பிடிச்சி நெருக்கி பிடிச்சி ஜட்ஜோட வீக்னஸ் எதுவும் எடுத்துருவாங்க. அப்புறம் ஜட்ஜ் என்ன பண்ணிடுவாரு, வருத்தத்துல சூசைட் பண்ணிடுவாரு. அப்புறம் சொல்லுவான், அவனை வந்து கொஞ்சம் பயம் காட்டாதான் சொன்னேன், பயம் காட்டி கொல்ல சொல்ல அப்படின்னு அவரு சொல்லுவான் அந்த பொலிட்டீஷியன். ஸோ நான் சொல்ல வரது என்னன்னா, எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் போய் நம்ம நோண்டணும்னு அவசியம் கிடையாது. பட் இஷ்யூஸ்ன்னு வரும்போது நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு. அப்புறம் இந்த ஸ்பீச்ல நோட் பண்ண இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்பீச்சும் சரி போன ஸ்பீச்சும் சரி அதிமுகவை இப்ப கை வைக்கிறது இல்ல. ஆமா, அதிமுகவை ஏன் கை வைக்கிறது இல்ல? இந்த ஸ்பீச்ல அதிமுகவையும் சொல்லி இருக்கிறாரு. சொல்லுங்க. அது என்னன்னா, ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். நடுவுல இன்னைக்கு வந்து இந்த விஜய் வந்துட்டான், மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேசுறான், மக்கள் வேற அவனை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க, இது நமக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு அப்படின்னு புலம்புறாங்கன்னு அதிமுகவையும் திமுகவையும் தான் சொல்றாரு. ரைட். இப்ப நான் என்ன ஆங்கிள் சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் என்ன பண்ணாருன்னா, அதிமுக பலவீனமா இருக்கு அப்படின்ற தோற்றத்தை ஏற்படுத்தினார். என்டிஏல ஒரு செகண்ட் ஃபிடில் மாதிரி இருக்காங்க, பிஜேபியோட எடுபடி மாதிரி அதிமுக இருக்காங்கன்ற இமேஜ் அவர் ஏற்படுத்தினார். அது மட்டும் இல்லாம எம்ஜிஆரை கையில் எடுக்கிறது, அதிமுகவோட அடையாளம் இருக்கும்ல, அந்த விஷயங்களை கையில் எடுக்கிற வேலையெல்லாம் பண்ணார். ஸோ லிட்டரலா அதிமுக வீக்கா இருக்கு, நான் தான் அதிமுக செய்யற வேலையை செய்யறன்ற ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ண முயற்சி பண்ணார். ஆனா இப்ப அதான் அவர் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டார். போன தடவையும் பண்ணல, இந்த தடவையும் பண்ணல. அதுக்கான காரணம் என்னன்னா, அவருக்கு தெரியுது நமக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. திமுக அட்டாக் பண்ணா திமுக நம்ம அட்டாக் பண்ணுவாங்க, அதை நம்ம ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனா ஊர்ல இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ணா எல்லாம் சேர்ந்து அடிப்பான், ஒரே நேரத்துல ஹேண்டில் பண்ண முடியல. என்டிகே ஒரு சைடுல விஜய் அட்டாக் பண்றாங்க, திமுக காரங்க நடுவுல அதிமுக காரங்களும் ரொம்ப அக்ரெசிவா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்ப விஜய் வந்து அந்த இடத்துல ரைட்டு, இங்க கொஞ்சம் நம்ம வெள்ளக்கூடியை காட்டிடலாம், இவங்க கிட்ட நம்ம சண்டைக்கு போக வேண்டாம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இப்ப நீங்க ஒரு நடிகர் தான், இன்ஃபேக்ட் அவர் பெருசா அதிமுக கிட்ட வம்புக்கு போயிருக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதிமுகவும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க கூடாது, அது முட்டாள்தனம். இபிஎஸ் அவர்கள் செய்த மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் அது. அசம்பிளில போய் இவங்களை காப்பாத்தி இருக்கணுமா? இவங்களே ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, இவங்களை போய் நீங்க எதுவும் காப்பாத்திட்டு இருக்கீங்க? இவங்க உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியவங்க தானே, டிவிகேவால உங்களுக்கு பாதிப்பு தானே ஏற்படுது. அப்ப அவங்க சிக்கல்ல மாட்டுட்டு என்ன குறைஞ்சு போச்சு, கூட்டணிக்கு வந்துருவாங்கன்னு நம்பி இருப்பாரு, அது கடைசியில நடக்காம போயிருச்சு. நீங்க கூட வரட்டும் சார், இப்ப டிவிக்கே வரதால உங்களுக்கு பாதிப்பு தானே. உங்களோட ஃபர்ஸ்ட் எண்ணம் என்னவா இருக்கணும், அந்த ஃபோர்ஸ் வீக் ஆகும் தானே உங்களோட எண்ணம். நாளை கூட்டணி கூட வந்துகிட்டோம், அவங்க உங்களை பலவீனப்படுத்துறது கம்மி ஆகும்ல, அப்ப நீங்க ஃப்ரீயா உட்கார்ந்து கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலாம். அதான் ஒண்ணு சொல்லுவாரு, நெப்போலியன் சொல்லுவாரு, when your enemy is busy making mistakes, don't disturb him. It's bad manners to disturb your enemy when he is busy making mistakes. So உங்க எதிரி தவறு பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு தானே இருக்கணும். நீங்க என்ன இவனுக்கு ஏதாவது குழப்பிட்டானுங்க, அங்கங்க ஓடிட்டு இருக்கானுங்க, பதுங்கிட்டானுங்க, என்னதான் பண்றாங்க, நீங்க வேடிக்கை தான் பார்க்கணும். நீங்க ஓடி போய் அசம்பிளில போய் பேசுறீங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம் அது. கரெக்ட், அதெல்லாம் செஞ்சிருக்கவே கூடாது. பட் எனிவே அதெல்லாம் நீங்க பண்றீங்க. ஆனா இப்ப விஜய் அதுல உஷாரா இருக்காரு. இனி நம்ம அதிமுகவை ரொம்ப நோண்ட வேண்டாம்னு அவர் யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். சோ நம்ம எதிரி திமுகன்னு பிக்ஸ் பண்ணிக்கலாம், அதிமுக ஓட்ஸ் வரட்டும். எதிரிய திமுகன்னு பிக்ஸ் பண்ணிட்டு இங்கேயும் போய் இவங்களையும் நோன்றது நமக்கு வேற மாதிரி போகுது அது. அதனால அதை செய்ய வேண்டாம்ன்ற இடத்துக்கு வந்துட்டாரு. ஏன்னா இடையில கொஞ்சம் அதிமுக டஃபா அட்டாக் பண்ணாங்க அவரை, கொஞ்சம் கேலி பண்ணாங்க, டிவில பேசுற போது அதிமுக சேர்ந்து இவங்களை வெறித்தனமா அடிக்கிறாங்க. இப்ப நீங்க டிவி டிபேட்ல எல்லாம் விஜய் அதிமுகவை டச் பண்ணாம இருந்தாருன்னா அதிமுக இவங்க டச் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது அந்த போக்கஸும் மாறிடக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம்ல. கரெக்ட், அது உண்மைதான். இப்ப என்னன்னா விஜய்க்கு என்னன்னா, விஜய்க்கும் சரி அதிமுகவுக்கும் இது பொருந்தும். டிஎம்கே வர்சஸ் டிவிக்கு தான் இருக்கணும் களம். அதை விட்டுட்டு நீங்க அதிமுகவையும் அட்டாக் பண்றது அப்படின்னு போச்சுன்னா கரெக்டா இருக்காது. ஏன்னா விஜயோட ஆதரவாளர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க, திமுகவை விஜய் எதிர்க்கணும், திமுக எதிர்ப்பு தான் அவரோட கோர். ஆமா, அதிமுகவோட வாக்குகளை நீங்க கவரணும்னா அதிமுக அட்டாக் பண்ணக்கூடாது. திமுக நீங்க அடிச்சாலே பாதிப்பு அதிமுக தான் ஏற்படும். ஆனா அவர் விஜய் ஒரு ஸ்டெப் தாண்டி போய் என்ன யோசிக்கிறாருன்னா, அப்ப என்ன செய்ய முயற்சி பண்ணாருன்னா, அதிமுக பலவீனமா இருக்கு, இங்க அது நாங்க தான் பலமா இருக்கும் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணார். அந்த இடத்துக்கு போகும்போது அதிமுகவும் அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட். சோ மல்டி சைட்ல இருந்து உங்களுக்கு அட்டாக் விழும்போது தாக்கு பிடிக்க முடியல. சோ இப்ப பழைய ஸ்டார்டிங்ல என்ன ஸ்ட்ராட்டஜி இருந்தோ அதுக்கே திருப்பி வந்துட்டாங்க. திமுகவை பத்தி மட்டும்தான் பேசணும், அதுலயும் குறிப்பா ஸ்டாலின் அவர்களை பத்தி மட்டும்தான் பேசணும். இந்த கேஎஃப்சியோட மெனு கார்டு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஒரு 8 ஐட்டம் தான் இருக்கும். கேஎஃப்சி, மெக்டானல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, மெக்டானல்ஸ் இப்போ அப்கோர்ஸ் நிறைய இருக்கு. ஆனா இந்த மெனு கார்டு ரொம்ப சிம்பிளா வைக்கிறது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டோட ஒரு ஸ்ட்ராட்டஜி.
அந்த மாதிரி நம்மளும் எதிரியை ரொம்ப சிம்பிளா வச்சுப்போம், இவரு தான் எதிரி அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிப்போம். 4 இடத்துல கை வச்சோம்னா எல்லாரும் நம்மள புழக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. இப்ப ஓகே, இப்ப நீங்க இன்னொரு விஷயத்தையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு. அவர் வந்து தனக்கு எழுதி கொடுக்கிற அறிக்கைய சரியா வாசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது உண்மைதான் போல. இப்ப கடந்த கேள்வியில நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா விவசாயி மகனா பிறக்கணும், எனக்கு விவசாயத்தை பத்தி பெருசா எதுவும் தெரியாது, அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல பேசுறாரு. அடுத்து 4 வரி கீழே இறங்கி வந்தா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாரு. அது என்னன்னா, காவேரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை பற்றி எல்லாம் உனக்கு தெரியுமா என கேட்கிறார்கள். ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் மூலமாக தண்ணீருக்கு உள்ளேயே போய் அணையை ஆராய்வது வரை எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாரு. உனக்கு தெரியுமா தெரியாதா? ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு. விஜய்க்கு நிறைய தெரியும், ஆனா அரசியல்ல ஒண்ணும் தெரியாது. சரிதான் உண்மை. சினிமாவில் அவருக்கு நிறைய தெரியும், உண்மை ஒத்துக்கிறேன். வெற்றியாளர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சக்சஸ்ஃபுல் பீப்புள் எடுத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பயங்கரமா இருக்கும். இப்ப நம்மலாம் என்ன பண்ணுவோம், இப்ப நான் என்ன பண்ணுவேன், ஒரு சைட்ல இன்டர்நேஷனல் நியூஸ் படிப்பேன், இன்னொரு சைட்ல லோக்கல் நியூஸ் ஃபாலோ பண்ணுவேன், அது போக எக்கனாமிக்ஸ்ல கொஞ்சம் டீட்டெயிலா தெரியும் அடிச்சுப்பேன். ஸோ இப்போ என்ன பண்றேன், எனக்கு ஃபோக்கஸ் இல்லை, நான் என்ன பண்றேன், எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றேன், ஹிஸ்டரி படிக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் சதற விடுறது நம்ம அட்டென்ஷனை. சக்சஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. இப்ப நான் ஸ்கேட்டர்டா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணா எனக்கு என்னோட பார்வை என்னன்னா, கனெக்ட் பண்ண எனக்கு பிடிக்கும். ஹிஸ்டரியும் சினிமாவையும் கனெக்ட் பண்ணுவேன், அப்புறம் சினிமாவையும் பொலிட்டிக்ஸும் கனெக்ட் பண்ணுவேன். எனக்கு அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் இதை பண்றேன். ஆனா நல்ல வெற்றியாளர்கள் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோக்கஸ்டா வச்சுப்பாங்க அவங்களோட நாலேஜை. இப்ப ஸ்டீவ் ஜாப்ஸை பத்தி ஒருத்தர் பேசுறாரு, ஒரு சைனீஸ் ஒரு கன்சல்டன்ட் ஒருத்தர் பேசும்போது, நான் ஸ்டீவ் ஜாப்ஸோட ஒர்க் பண்ணும்போது நான் பார்த்த விஷயம் என்னன்னா, அவரை மாதிரி ஃபோக்கஸ்டா இருக்க முடியாது, அவருக்கு அவரோட ஃபீல்டை தாண்டி நீங்க பேசிக்கான சில விஷயங்கள் கேட்டா கூட தெரியாது, பேசிக்கான ரொம்ப சாதாரணமான சில விஷயங்கள் கூட அவருக்கு தெரியாது. ஆனா அவரோட ஏரியாக்குள்ள போயிட்டீங்கன்னா அதுல அவருக்கு தெரியாதே இருக்காது, அவ்வளவு டீப்பா அவரு நாலெட்ஜபிளா இருப்பார். அதுதான் அவரோட வெற்றிக்கான காரணம். ஸோ எனக்கு மற்றதுல நான் முட்டாள்கள் எனக்கு கவலையே கிடையாது, நான் இருக்கிற ஃபீல்டு இதுதான், இதுல நான் கிங்கா இருப்பேன். விஜய் அந்த மாதிரியான ஆள் தான். விஜயை பொறுத்தளவுல அவருக்கு சினிமால டாப் டு பாட்டம் கண்டிப்பா எல்லாமே தெரியணும். அவரோட ஸ்ட்ரென்த்தே நான் என்னன்னு பாக்குறேன்னா, அவர் பெரிய நடிகர் கிடையாது, வெரி ஆவரேஜ் ஆக்டர் தான். ஆனா அவருக்கு கரெக்டான டீம் அசம்பிள் பண்ண தெரியும், மக்களோட டேஸ்ட் என்னன்னு தெரியும், இந்த படத்துக்கு யார் செட் ஆவான்னு தெரியும், ஒருத்தன் எப்படி வேலை வாங்கணும்னு தெரியும். அப்புறம் தேவையில்லாம ப்ரொடியூசருக்கு கொடைசல் கொடுக்கறது கிடையாது. ஒரு படம் ஸ்டார்ட் பண்றாருன்னா ப்ராப்பரா முடிஞ்சு ப்ராப்பரா ரிலீஸ் ஆகும். அவரோட ட்ராக் ரெக்கார்ட்லாம் நல்லா நீட்டா இருக்கு. ஸோ அப்போ டிசிப்ளின் இருக்குன்னு அர்த்தம், இதெல்லாம் கரெக்டா இருக்கு. ஸோ அதனால சினிமா இண்டஸ்ட்ரியில அவருக்கு டாப் டு பாட்டம் எல்லாமே தெரியுது, மக்களோட மைண்டு, டைரக்டரோட மைண்டு எல்லாமே அவருக்கு புரியுது. ஆனா பொலிட்டிக்ஸ் நீங்க வந்தீங்கன்னா, அவர் என்னமோ சொன்னாரு, ஏதோ அண்டர் கிரவுண்டு என்ன ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள், அதாவது முன்னாடி தான் கண்டிப்பா எழுதி கொடுத்துருப்பாங்க, அது மேல அவர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. ரைட், அது நான் அடிச்சு சொல்றேன். சோ இதை பத்தின புரிதெல்லாம் அவருக்கு இருக்காது. அவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அவர் சினிமாக்காரர் இதெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருப்பாரு. இந்த அண்டர் கிரவுண்ட் ரிமோட்லி ஆப்ரேட்டட் எல்லாம் தெரிஞ்சவருக்கு என்ன ஆக போகுது, அது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவங்க பார்த்து. எனக்கு என்ன கேள்வினா, தெரியும்னா பேசுங்க. காவேரி பிரச்சனையை பத்தி தெரியும், முல்லை பெரியாறு பிரச்சனையை பத்தி தெரியும்னா பேசுங்க. ரெண்டாவது, நீங்க ஒரு பொலிட்டீஷியன், நீங்க வந்து பொலிட்டிக்கலா அது என்ன ப்ராப்ளம்ன்றதை அட்ரஸ் பண்ணணும். கண்டிப்பா பொலிட்டிக்கலா அந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணி, பொலிட்டிக்கலா அதுக்கான சொல்யூஷனை சொல்லி, பொலிட்டிக்கலா அந்த சொல்யூஷனுக்கு நீங்க அரைவ் ஆகுறதுக்கு மக்களை எப்படி திரட்டணும், அதுதான் உங்க வேலை. நீங்க இந்த டெக்னிக்காலிட்டிஸ்குள்ள எல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது, அதெல்லாம் அங்க இருக்கிற துறை சார்ந்த ஆட்கள் பார்த்துப்பாங்க. நீங்க பொலிட்டிக்கல் சொல்யூஷன் நீங்க கொடுங்க, அதுதான் அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது. பட் எனிவே விஜய் என்ன வச்சிருக்காருன்னா, இந்த நம்ம ஃபுல் அறிவா காட்டிடணும், நம்மளை கலாய்க்கிறானுங்க ஃபுல் பிரெயினா காட்டணும், ஸ்பீச் எழுதுறவன்ட்ட கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் காட்டுக்கணும் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. ஆனா விஜய்க்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பட் எனிவே ஏதோ ஒன்று சொல்றாரு. பட் இதை வச்சு அவர் பெரிய புத்திசாலின்னு நம்ம சொல்ல முடியாது, இது தெரியாததால அவர் பெரிய விஷயம் தெரியாதவன்னு நம்ம சொல்லிட முடியாது. பட் எனக்கு ஒண்ணு என்னன்னா, அவரு பொலிட்டிக்கலா அவர் இது வரைக்கும் பேசின விஷயங்கள்ல மெச்சூர்டா பெரிய விஷயங்கள் அவர் பேசல. இப்ப பேசும்போதுமே அவருக்கு பேசுற ஸ்பீச் இருக்குல்ல, அதை வேற மாதிரி டெலிவர் பண்ணா பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா விஜய் அவரோட சினிமா ஸ்டைலே டெலிவர் பண்றாரு. அதை அவருக்கு அந்த டெலிவரி வரல, சரியா அவரோட டெலிவரி வரலன்றதை விட அவரோட சினிமா கேரக்டர் விட்டு அவர் வெளியே வர மாட்டேங்கிறார். அவர் இந்த ஸ்பீச் எல்லாம் பேசுறதும் சினிமா கேரக்டராவே பேசிட்டு இருக்காரு, அதுக்குள்ள இந்த ஸ்பீச் எல்லாம் சரியா ஃபிட் ஆக மாட்டேங்குது. சினிமா வேற, சினிமா ஒரு செயற்கையான உலகம்னு தெரிஞ்சுதான் நம்ம ஸ்டேஜ்ல அந்த தியேட்டர்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். இங்க வெளியே வந்தீங்கன்னா இங்க வேற மாதிரி இருக்கும். அதான் எனக்கு அவர் பேசும்போது எனக்கு மைண்ட்ல தான் ஓடிக்கிட்டே இருந்தது. அவர் பேசுற சில டயலாக்ஸ ப்ராப்பரான ஒரு பொலிட்டிஷியன் பேசுறாருன்னா அது பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா இவரு பேசும்போது அது வீக்கா இருக்கு, ஏன்னா சினிமா விஜயாவே அவர் பேசிட்டு இருக்காரு.
ஸோ அங்கதான் சிக்கல் இருக்கு. அடுத்ததா முதலமைச்சருக்கும் நன்றி சொல்லி இருக்கிறாரு. எதுக்குன்னா ஜனநாயகன் பட விவகாரத்துல முதலமைச்சரும் சும்மா மேலோட்டமா பட்டும் படாம குரல் கொடுத்தாராம். அதுக்காக நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. சரி, ஓகே, அவராச்சும் மேலோட்டமா பட்டும் படாம பேசினாரு, நீங்க அதை கூட பேசலையே. இப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஏதோ பிஜேபி நம்ம இருக்கிறாங்கன்னு அவர் பாக்குறாரு. நம்ம எதையாவது பேசி ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட இந்த பக்கம் திரும்பிட்டாங்கன்னா நல்லா இருக்காது. நல்லா இருக்குது. அதனால நம்மளும் பட்டுப்படாம பேசுவோம் அவரை மாதிரியே. அவரு பட்டுப்படாமலும் பேசுறாருன்னா அது அவரு பிரச்சனை இல்ல. ஆனா இது உங்க பிரச்சனை. உங்க பிரச்சனையே நீங்க பட்டுப்படாம பேசுறீங்களா? ஊரா வீட்டு பிரச்சனைக்கு நீங்க இப்படி வருவீங்க. நாளைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? தமிழ் மக்களும் இதை தான் பார்க்கணும். ஒரு நல்ல பொலிட்டீஷியன் தான் ப்ராப்ளம்ஸ் எப்படி டீல் பண்றான். ஏன்னா ஒரு கம்பெனியோட சிஇஓ ஒருத்தன் இருக்கான்னா ஒரு சிஇஓவுக்கும் ஒரு சாதாரண ஒர்க்கருக்கு என்ன டிஃபரன்ஸ்? சிஇஓ ப்ராப்ளம் சால்வரா இருப்பான். கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் 1008 பிரச்சனை இருக்கும், டிசிஷன்ஸ் எடுக்கணும். இது கரெக்டா, அது கரெக்டா. என்கிட்ட ஒரு 4 வெண்டர் இருக்காங்க. அந்த பெஸ்டான வெண்டர் யாரு? எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, 4 சொல்யூஷன் இருக்கு, அதுல பெஸ்ட் சொல்யூஷன் எது? டிசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், இதுதான் ரொம்ப முக்கியம். சாதாரண மனிதர்களுக்கு அது இருக்காது. இமோஷன்ஸை பேஸ் பண்ணி டிசிஷன் எடுப்பாங்க. அவங்க லக்க செலவங்க பேஸ் பண்ணி டிசிஷன் எடுப்பாங்க. இங்கி பிங்கி பாங்கி போட்டு கடவுள் அடிப்படையில ஏதோ ஒன்று எடுப்பாங்க. ஜோஷியோ அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. ஆனா சிஇஓவா இருக்கிறவனுக்கு அதெல்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டா ரேஷனலா திங்க் பண்ணி எடுக்கணும். ஒரு பொலிட்டீஷியனும் அதுதான். அவனோட ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும். நீங்க தெருக்கு போறீங்க. இப்ப நீங்க ஷோலிங்கர் தொகுதி வேட்பாளர் என்டிகே தொகுதிக்கு போய் பார்த்துட்டு வந்தீங்க. 1008 பிரச்சனை இருக்கு. அப்ப உங்ககிட்ட அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? சொல்யூஷன். மகிழன் ஒரு சொல்யூஷனா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அப்ப விஜயம் அப்படிதான் இருக்கணும். அந்த மக்களோட போய் நின்று சொல்யூஷனா இருக்கணும். அதை விட்டுட்டு கதை பேசிக்கிட்டே இருக்கிறது. நான் வந்தா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுப்பேன்றது வேற. ஆனா நான் உன்னை நம்பணும்னா நீ இன்னைக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் எனக்கு. கரெக்ட். தீர்த்துவீங்கன்னு கூட நான் சொல்லல. ஆனா நீங்க சொல்லுங்க அது என்ன பிரச்சனைன்றத கிளியரா. இப்ப இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, உங்களோட பிரச்சனை என்னன்றதை நீங்க கரெக்டா டிஃபைன் பண்ணி ஒரு பேப்பர்ல எழுதிட்டீங்கனாலே அதுக்கான சொல்யூஷன் வந்துருமாங்கல்ல. கரெக்ட். முதல்ல எழுதுற உக்காஞ்சி அப்படின்னு உனக்கு பர்சனலா என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத கரெக்டா எழுது. அதை நீ எழுதுனாலே உன் பிரச்சனையை கரெக்டா டிஃபைன் பண்ணிட்டனாலே உனக்கு சொல்யூஷன் கிடைச்சிருப்பாங்கல்ல. அப்ப அதேதான் தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனைன்றத உன்னால டிஃபைன் பண்ண முடியணும்ல. அதுக்கான கெப்பாசிட்டி உனக்கு இருக்கணும்ல. அப்பதான் உங்களால சொல்யூஷன் கொடுக்க முடியும். எஸ், அதை நீங்க பண்ணி காட்டணும்ல. நிச்சயமா. இப்ப திருமாவளவன் அதான் பண்றாரு, சீமான் அவர்கள் அதான் பண்றாரு, மற்ற கட்சி தலைவர்களும் அதான் பண்றாங்க. ஓரளவுக்கு நல்ல தலைவர்கள் அதான் பண்ண முயற்சி பண்ணுவோம். அதை நீங்களும் பண்ணுங்க. அதை பண்ணாம நான் இதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன், எனக்கு ஓட்டு போட்டா நான் தமிழ்நாட்டை மாத்தி காட்டிடுவேன், நான் எப்படி நம்புறது உங்களை? உங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கா இல்லையான்றது நான் எப்படி நம்புறது? வெளியே வரமாட்டேங்கிறீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சியை ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறமா வெளியே வரல. இப்பதான் கொஞ்சம் வாரத்துக்கு வருதா 2 வாரத்துக்கு ஒருக்கா வந்து பேசுறீங்க. உங்களை நான் எப்படி நம்புறது? கரெக்ட். இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறத, அதாவது அவருடைய தேர்தல் அறிக்கையை வருகின்ற 8ஆம் தேதி மகளிர் தினத்தன்று முழுமையா வெளியிட போறதா அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சில வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்கிறாரு தஞ்சாவூருக்கு ஏத்த மாதிரி. அது என்னென்ன அப்படின்னா, தாவேகா ஆட்சி அமைந்தவுடன் உர தட்டுப்பாடு சரி செய்யப்படும், கூட்டுறவு பயிர்க்கடன் ரத்து செய்யப்படும், 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் ரத்து செய்யப்படும், 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் வங்கி கடனை 50% ரத்து செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும். அதேதான் டிஎம்கே ஏடிஎம்கே என்னெல்லாம் செய்வாங்களோ அதே தான் இவரும் அறிவிச்சிருக்கிறாரு. தள்ளுபடி தள்ளுபடி தள்ளுபடி. 2வது, என்ன பொறுத்தளவுல அரசியல்வாதிகள் கொடுக்குற எந்த வாக்குறுதியுமே நான் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். எந்த அரசியல்வாதியும் சரி, நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு அவங்க சொல்றாங்கன்னா நான் அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். அதை நான் அவங்ககிட்ட எதிர்பார்க்கவும் இல்லை. ஏன்னா இந்த எலெக்ஷன் முன்னாடி திமுக என்ன சொன்னாங்க? நீட்டை விட்டு அதை விட பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாதுன்னாங்க. எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு பெரிய பிரச்சனையாவே திமுக பார்க்கல. அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. இப்ப மக்கள் பார்வையில இருந்து அந்த பிரச்சனையை மொத்தமா ஒதுக்கிட்டாங்க. இவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை விட்டா வேற பிரச்சனையே இல்லைன்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அது ஒரு பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு அதை கடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ அரசியல்வாதிகள் தேர்தலுக்கு முன்னாடி இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்றாங்கன்னா அவங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கணுன்றதுக்காக அதை சொல்றாங்க. இப்போ நான் ஒரு மாற்று அரசியல் பேசக்கூடிய கட்சிட்டு நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, நீங்க ஒரு அரசியல் மாற்று எனக்கு கொடுக்கணும். அதை கொடுக்கணும்னா என்னெல்லாம் தேவை? ஒரு சித்தாந்தம் வேணும், கொள்கை வேணும், இங்க இருக்கிற பிரச்சனைகளை நான் எடுத்து பேசணும். நீங்க வந்து பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் செய்வோன்றதை பவருக்கு அது வந்ததுக்கு அப்புறம் யோசிப்போம். நீங்க சொல்ற இந்த கதைலாம் இருக்குல்ல,
இந்த மலையை தாண்டி போனீர்கள் என்றால் அங்க ஆப்பிள் பழம் அப்படி இருக்கும், அது இருக்கும். அந்த காலத்துல பழைய டிராவலர்ஸ்லாம் அங்கெல்லாம் போயிட்டு வந்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 4-5 பில்டப் போட்டு சொல்லுவாங்க. அங்க போனாதான் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். அங்க போனதுக்கு அப்புறம் அதை நம்ம பாத்துக்கலாம். அங்க வானத்துல இருந்து ஆப்பிள் விழுதா என்னன்றது அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா அங்க ஃபர்ஸ்ட் போய் சேர்றதான நம்ம வேலை. சோ நான் ஒரு மாற்று அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சியிட நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, எப்படி நம்ம மாத்த போறோம் இந்த பொலிட்டிக்கல், இங்க எப்படி ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர போறோம், இவனை எப்படி நம்ம வீழ்த்த போறோம், அப்ப நம்ம யாரை ஒண்ணு சேர்க்கணும், நமக்கு எதிரி யாரு நண்பன் யாரு, எதிரிக வீழ்த்தணும் நண்பர்களா நம்ம யாரெல்லாம் ஒண்ணு சேர்க்கணும், பிரதான முரண்கள் என்ன, அதுதான் ப்ரெடாமினன்ட். இவங்க சொல்ற கதையெல்லாம் நம்ம கேட்டுதான் நம்ம காதுல காது குத்திடுவாங்க. கரெக்ட். அதனால ஆனா இங்க டிவிகேவை பொறுத்தவரை அங்க ஜீரோவா இருக்காங்க. தமிழ்நாட்டுல கூடிய பிரதான முரண்னா என்ன, திராவிடமும் தமிழ் தேசியம். அதுலயே ஒரு குழப்பம் இருக்கு. இப்ப தமிழ் தேசியம்னா திராவிடத்துக்கும் தமிழர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரதான முரண், திராவிடம்னா ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு முரணா அது காட்டுது. அப்ப நீங்க அப்போ கம்யூனிசம்னா ஒர்க்கிங் கிளாஸுக்கும் முதலாளிக்கும் இருக்கக்கூடிய முரணா அது காட்டுது. பிஜேபி காரங்களோடதுன்னா ஹிந்து கன்சாலிடேஷன் அவங்க முன் வைக்கிறாங்க. இவங்க காங்கிரஸ் பார்ட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் கன்சாலிடேஷன், இந்தியன் நேஷனாலிட்டி கன்சாலிடேஷன் அவங்க முன் வைக்கிறாங்க. நீங்க என்ன சார் பண்றீங்க, உங்களோட பிரதான முரண் என்ன, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்க எதிரி யாரு நண்பர் யாருன்றதெல்லாம் சொல்ல முடியும். இப்ப என்டிகேன்ற வார்த்தையை சொன்னாலே கொஞ்சம் பேருக்கு கோவம் வரும், கருணாநிதின்ற வார்த்தையை சொன்னாலே கொஞ்சம் பேருக்கு கோவம் வரும், கொஞ்சம் பேருக்கு வெறித்தனமா சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. அப்ப அது ஏன் அது நடக்குது? சோ அப்ப சொன்னாலே தெரியுது கொஞ்சம் பேர் உங்களை எதிரியா பாக்குறாங்க, அந்த பேரை சொன்னாலே கொஞ்சம் பேர் எதிரியா பாக்குறாங்க. அப்ப நீங்க சில பேருக்கு எதிரியா இருக்கீங்க, சில பேருக்கு நண்பரா இருக்கீங்க. அப்ப சில பேரை வீழ்த்துறதுக்கு சில பேரை நீங்க ஒண்ணு சேர்க்கிறீங்க. அதுதான் இங்க வேணும்ன்ற. நீங்க உங்களோட ஆள் யாரு, உங்களோட எதிரி யாருன்றதெல்லாம் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதிரியை வீழ்த்தணும்னா யாரெல்லாம் ஒண்ணு சேர்க்கணுன்ற இடத்துக்கு வாங்க, அதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். உங்களை வேலை செய்ய வைக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை நம்ம பண்ணலாம். இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, தமிழ் மக்களுக்கு அரசியல் செயல்பாடே இல்லாம இன்னைக்கு நம்ம இருக்கோம். ஒரு லாஸ்ட் 50-60 இயர்ஸா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டைல்யூட் ஆகி போக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு காலத்துல நம்ம அரசியல் அறிவோடு இருந்தோம். எப்ப இருந்தோம்? அப்பயும் அரசியல் மாற்றத்துக்கான ஒரு சூழல் இருந்தது. அப்ப எல்லாம் வெளியே வந்தோம், போராடுறோம், அரசியல் மாற்றத்தை கொண்டு வரோம். அரசியல் மாற்றம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்லோவா டைல்யூட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் அரசியல் பேச வேண்டிய தேவை கம்மியாகிட்டே இருக்கு, டைல்யூட் ஆகும். இன்னைக்கு அததான் செய்யணும். இப்ப திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும், மக்களை அரசியல் மயப்படுத்தணும். நீங்க பவருக்கு வந்து செய்யறதுலாம் ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க சொல்றது நல்லதுதான். ஆனா முக்கியமா நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, அது இருக்கட்டும், அதையும் தாண்டி இதை தான் நான் முக்கியமா எதிர்பார்க்கிறேன். நீங்க எப்படி அரசியல் மாற்றம் கொண்டு வர போறீங்க? இங்க இருக்கக்கூடிய ஐடியாலஜிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் கரெக்டா நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஐடியாலஜி அங்கதானே வருது. கண்டிப்பா எதிரி யாரு நண்பர் யாருன்னு பிக்ஸ் பண்ணும்போது ஐடியாலஜி எல்லாம் வருது. யாருக்கான ஆள் நீங்கன்றதை காட்டணும்ல. ஆமா, திராவிடமும் தமிழ் தேசியமும் அப்படி சொல்றது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண தளபதி சலூன் மாதிரி தான் அது. தளபதி ரசிகர்களும் வரணும், தல ரசிகர்களும் வரும். அப்படி அரசியல் அப்படி செட் ஆகாது, ஒர்க் அவுட் ஆகாது. கொஞ்சம் பேர் உங்களை பார்த்தாலே கடுப்பு ஆகும். அப்பதான் நீங்க கரெக்டான ரூட்ல போறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசும்போது ஸ்டாலின் அவர்களுக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. அது நெகட்டிவ். அரசியல் இருக்கவங்களுக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்கணும். உங்களை பார்த்தா கொஞ்சம் பேர் கடுப்பு ஆகணும். அப்பதான் நீங்க சில பேர் கூட இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியை பார்த்தா முதலாளி கோவம் வரணும். ஒரு திராவிட அரசியல்வாதியை பார்த்தா திராவிடம் யாரை எதிர்க்குதோ அவனுக்கு கோவம் வரணும். ஒரு தமிழ் தேசியவாதியை பார்த்தா அதே மாதிரி தமிழ் தேசியவாதியோட எதிரிக்கு கோவம் வரணும். அப்பதான் அவங்க வேலையை நீங்க கரெக்டா செய்றீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்க டைல்யூட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க டைல்யூட் ஆகி செயலற்று போயிருந்தீங்கன்னா உங்களை எல்லாருமே கொண்டாடுவாங்க. சோ அதனால அதுல நீங்க நல்லா போக்கஸ்டா செட் பண்ணணும். என் இலக்கு இதுதான், இதை நான் சாதிக்கணும், இதை இப்படிதான் பண்ண போறேன்றது. அதை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க மக்களை சேர்த்துதான் பவருக்கே வருவீங்க. அப்படி வந்து நான் ஆக்டிவா இருப்பேன், மக்களும் ஆக்டிவா தான் இருக்கும். நீங்க பவருக்கு வந்தாலும் உங்களை என்ன செய்ய வைக்கணும்னு எனக்கு தெரியும், எப்படி உங்களை வேலை வாங்கணும்னு எனக்கு தெரியும். கரெக்ட், அதெல்லாம் பண்ணிடலாம். அப்ப நீங்க கரெக்டாலாம் இருக்க முடியாது, ஏன்னா நான் ஆக்டிவா இருப்பேன். இன்னும் 2-3 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாரு. அதுல குறிப்பா மீனவர் பிரச்சனையை பத்தி பேசியிருக்கிறாரு. தொடர்ச்சியா நம்முடைய மீனவர்கள் இலங்கை கடற்படையால தாக்கப்படுறாங்க, கைது செய்யப்படுறாங்க. அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையையும் முதலமைச்சர் எடுக்கல. வழக்கம் போல மானே தேனே பொன்மானே அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதிட்டு சும்மா இருந்துடுறாரு. ஆனா தாவேக ஆட்சி அமைந்தவுடன் நம்முடைய மீனவர்கள் மேல யாராலையும் கையே வைக்க முடியாது அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இதையும் கூட எப்படி செய்வன்லாம் சொல்லல, சும்மா போற போக்குல பேசியிருக்கிறாரு. இது எல்லாமே அந்த ஒரு கேட்டகரிக்குள்ள தான் வரும். உங்க ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, என்ன பண்ணீங்க? ஒண்ணும் பண்ணல, அவ்வளவுதான். அதுக்கே உங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியல. உங்க ப்ரொடியூசரை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு கூட நிக்க முடியல. நீங்க ஆக்டரா இருந்தா கூட இதை கேட்டிருக்க மாட்டேன். நீங்க இப்ப பொலிட்டீஷியனா இருக்கீங்க, உங்க ப்ரொடியூசர் அங்க பாதிக்கப்படுறாரு,
உங்களை நம்பி பணம் போட்டவன் அங்க இப்ப மாட்டிட்டு ஆமா, இருக்கான். ஆமா. அதுக்கே உங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியல. நீங்க போய் மீனவர்களுக்காக போய் நிக்க போறீங்களா? வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால இது எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். நம்ம பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப அதெல்லாம் ஞாபகம் இருக்கு, ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது டிவில எல்லாம் டிபேட் ஓடிட்டு இருக்கும். ஓகே. சட்ட ரீதியா வாய்ப்பே இல்லைங்க, ம். ஜல்லிக்கட்டெல்லாம் திரும்பி எல்லாம் கொண்டெல்லாம் வர முடியாதுங்க, சாத்தியமே கிடையாது. சட்ட ரீதியா இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும். நமக்குலாம் ஒன்றும் புரியாது, பெரிய சீரியஸான சட்டம்லாம் இருக்கும் போல. இந்த நேஷனல் பொலிட்டிக்ஸ்ல உள்ளவங்க, பெரிய பெரிய இன்டர்நேஷனல் லெவல் ஆக்டிவிஸ்ட்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. மக்கள் வந்து உட்கார்ந்தாங்க, ஒரு 7-8 லட்சம் பேர் வந்து உட்கார்ந்தாங்க. டப்பு டப்பு டப்புன்னு நடந்து காலையில் மாறிடுச்சு. ஆமா, இந்த சிக்கல் அந்த சிக்கல்னாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்ப பவர் யாருக்கிட்ட இருக்கு? மக்கள்கிட்ட இருக்கு. அவ்வளவுதான். ஸோ அதனால உங்களுக்கு மீனவ பிரச்சனை எல்லாம் சரியாகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்டாலினையும் மோடியும் விட்டீங்கன்னா அவங்க மாறி மாறி லெட்டர் எழுதுவாங்க, அதுக்கு அவர் பதில் கடிதம் போடுவாரு, இப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க, காரியம் ஒன்றும் நடக்காது. அதை டைவர்ட் பண்றதுக்கான வேலைகளை ஃபுல்லா அவங்க பண்ணுவாங்க. ஆனா மக்களுக்கு அந்த புரிதல் வேணும். நமக்கு ஓகே, நமக்கு என்ன வேணும், எதை நடத்தணும்னு புரிதல் வேணும். ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த கரெக்டா செஞ்சோம்னா எல்லாம் டக் 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 டக்குன்னு எல்லா காய்களும் நகரும். கரெக்ட். அப்ப எப்படி நடந்தது, என்ன நடந்தது நமக்கு தெரியாது, நடந்து முடிஞ்சிடும். அதனால விஜய் வந்தா நடந்துரும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. விஜய் ஆனா மக்களை ஒண்ணு சேர்க்கறதுக்கு விஜய் வேலை பார்ப்பாரு, நான் சந்தோஷமா சப்போர்ட் பண்றேன். அத விஜய் செஞ்சாருன்னா சந்தோஷம். ஆனா நான் பவருக்கு வந்தா நான் எல்லாமே பண்ணிடுவேன்றது, விஜய் பவருக்கு வந்தா நடக்கும்னா இந்த ஆஞ்சநேய படத்துலயா கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுமான்ற கதை தான். அட்டகாசம். இவர் வந்தா எப்படி எல்லாம் நடந்துருமா? இது கடவுளா என்ன? திரும்ப திரும்ப அந்த இடத்துலதான் அவர் தன்னை வச்சுக்கிட்டாரு. நீங்க வந்தா நடக்காது, மக்கள் வெளியிலதான் நடக்கும். புரியுது. அந்த வேலையை நீங்க செய்யணும். அதான் என்னோட பாயிண்ட். மக்களை திரட்டுங்க, மக்களை திரட்டுறது, மக்களுக்கு அரசியல் மயப்படுத்துறது, அந்த அரசியலை மக்களுக்கு கடத்துறது, அதான் உங்க வேலை. இப்ப நீங்க மீனவர்கள் பிரச்சனையை பத்தி நீங்க பேசுறீங்கன்னா என்ன பிரச்சனைன்றதை கரெக்டா டிஃபைன் பண்ணுங்க. கச்சத்தீவை பத்தி பேசுறீங்கன்னா என்ன பிரச்சனைன்றதை டிஃபைன் பண்ணுங்க. அதை நீங்க கரெக்டா பேசினாதான் மக்களுக்கு புரியும். இவ்வளவு பெரிய அநீதி நடந்திருக்கான்றது அப்பதான் மக்களுக்கு புரியும். மக்களை அப்பதான் கோவப்படுத்துவது. உங்களுடைய வாய்ஸுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. ஏன்னா நீங்க தும்புனா கூட அதை செய்தியா போடுறாங்க. நம்ம வேலையே அதான். ஒரு ஆர்டிஸ்டா இருக்கலாம், ஒரு பொலிட்டிஷியனா இருக்கலாம், மக்களை டிஸ்டர்ப் பண்ணணும். நீங்க சொல்ற ஏதாவது ஒரு விஷயம் டக்குன்னு பார்த்தா ஒருத்தனுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஒரு லீடர் உருவாகிறாருன்னா சின்ன வயசுல நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தா டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆயிருப்பார். ஏதோ ஒன்று அவர் டிஸ்டர்ப் பண்ணிருக்கும். பெரிய லீடர்ஸ்க்கே அப்படிதான், உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் பார்த்து படிக்கும் போது டிஸ்டர்ப் ஆகும். அந்த மாதிரி நீங்க பேசுற விஷயம் லட்சக்கணக்கான பேரை டிஸ்டர்ப் பண்ணும். ஏகப்பட்ட அநீதிகள் நடந்துட்டு இருக்கு. அப்போ அநீதி எப்படி நடக்குது, என்ன நடக்குது, மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, நம்ம எப்படி சுரண்டப்படுறோன்றதை கரெக்டா டிஃபைன் பண்ணி அந்த மக்கள்கிட்ட முன்வைங்க. மக்கள் உங்களை சுத்தி அணிதர்ல தயாராவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வழி நடத்துங்க. அதுக்கப்புறம் நீங்க பவருக்கு வாங்க. நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கும். இறுதி கேள்வி, வரப்போற தேர்தல்ல டெல்லி அணி, அந்த அணி, இந்த அணி என எல்லா அணியும் இந்த எலெக்ஷன்ல நொறுங்கும். தாவேக்கா அடிச்சு நொறுக்கும். கிரிக்கெட்ல கூட டெல்லி அணியால தமிழ்நாட்டு அணிய ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்கேயும் விசில் சத்தம் தான் ஓங்கி ஒலிக்கும் அப்படின்னு சிஎஸ்கேவை கோட் பண்ணி பேசியிருக்கிறாரு. மறைமுகமா டெல்லி அணி அப்படின்னு பாஜகவை அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? நமக்கு தமிழ்நாட்டு அணிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. சிஎஸ்கேல ஆடுற யாருமே தமிழர்கள் கிடையாது, தமிழர்களும் கிடையாது. பாக்குறவங்க மட்டும்தான் தமிழர்கள். நம்ம வெறும் மார்க்கெட் தான். நம்ம எல்லாத்துலயுமே தமிழ்நாட்டுக்காரங்க ஸ்பெக்டேட்டர் மட்டும் தான். இங்க இருக்கிற அரசியலுமே அப்படிதான். ஒண்ணும் பெருசா தமிழர்களுக்கு ஒண்ணு அங்க பெரிய ஸ்பேஸ். ஏலத்துல எடுக்கிறவரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படி வேணா சொல்லிக்கலாம். போய் நம்ம ஓட்டு போடுறதா நம்ம வேலை. ஆமா, இங்க போய் டிவியை போட்டு பாக்குறது நம்ம வேலை, விசில் அடிக்கிறது நம்ம வேலை. கரெக்ட். விஜய் என்ன சொல்றாருன்னா எனக்கும் விசில் அடிச்சுக்கிட்டே கொண்டு வாங்க, நான் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துருக்கு அதை நான் பண்றேன்ற. ஒவ்வொரு பூத்துலயும் விசில் புரட்சி நடக்கும், விசில் சூறாவளி அடிக்கும் அப்படின்னு வேற பேசியிருக்கிறாரு. அவங்க ஐடியாலஜி இவ்வளவுதான். நம்ம பேசிட்டு இருக்கோம் ஐடியாலஜி, நீங்க விசில்ல கத்துங்க. அவர் பாருங்க விசில் புரட்சி நடக்கும்னு பேசிட்டு இருக்காரு. எவ்வளவு கீழ்த்தரமா இருக்கு பாருங்க. ஒரு புரட்சியை நீங்க சிறுமைப்படுத்தி விசில் புரட்சின்றீங்க. அது என்ன விசில் புரட்சி? உங்களுக்கு இப்ப இந்த தடவை விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க, அப்ப செருப்பு கொடுத்தா செருப்பு புரட்சி. ஒரு சின்னத்தை வச்சா நீங்க புரட்சியை எக்வேட் பண்ணுவீங்க. இதுதான் இவங்களை நினைச்சா நமக்கு பாவமா இருக்கு. நீங்க அதான் காசுக்கு நீங்க எவனையாவது கூப்பிட்டு ஸ்கிரிப்ட் எழுத வச்சீங்கன்னா இதான் நடக்கும். உங்களுக்கு கொஞ்சம் உணர்ச்சியோட செயல்படக்கூடிய, கிரவுண்டோட கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஆட்களை நீங்க உள்ள கொண்டு வந்து விஷயங்கள் பண்ண வைக்கணும். ஜெயலலிதா அவர்களுக்குலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நியூஸ் பேப்பர்லாம் இருக்குன்னா அதை கம்ப்ரஸ் பண்ணி நியூஸ்லாம் கம்பைல் பண்ணி ஒருத்தர் இருப்பாராம். அது வழக்கமா நடக்கிறது, எல்லா சிஎம்க்குமே நடக்கும். அது கரெக்டா அதை பண்ணுவாங்களா? அது என் ஃப்ரெண்ட் வந்து சொன்னார், அதுக்கு ஒருத்தரை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வந்தாங்க. அவங்களெல்லாம் கொண்டு வராங்கன்னா கிரவுண்ட்ல கனெக்ஷன் இருக்கிற ஆட்களையா கொண்டு வருது.
கொஞ்சம் கிரவுண்ட்ல இருக்க பொலிட்டிக்ஸும் புரிஞ்சாதானே நீங்க ஈவன் அமெரிக்க அதிபருக்கும் கூட அவர் டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே சிஐஏ கொடுக்குற அந்த நியூஸ் ரிப்போர்ட்டையும் உலக செய்திகளையும் தான் அவங்க முதல்ல படிப்பாங்க. அதே தான் இங்கேயும். ஸோ அப்ப கிரவுண்டு கனெக்ஷன் உங்களுக்கு இருக்கணும்ல, ஒரு சிஎம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க பார்க்க தெரியணும், ப்ராக்டிக்கலா பார்க்க தெரியணும், அப்பதான் உங்களுக்கு கரெக்டா கம்பேர் பண்ணி தர முடியும். அதை விட்டுக்கிட்டு விசில் புரட்சி, யாரோ எதுக்கு மூனையில எழுதி தர்றது எல்லாம் சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு புரட்சின்ற கான்செப்ட் புரியலனாலும் அது தெரியுது. கண்டிப்பா பொலிட்டிக்கல் சேஞ்ச் இந்த கான்செப்டும் புரியல உங்களுக்கு, புரியல, பாக்குற மக்களுக்கும் புரியல, ஒரு கூட்டத்துக்கும். அதனால ஒரு கூட்டமா சேர்ந்து எதையோ பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். சரி, நான் பல கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.